நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட் ரீடரோட ஆத்தர்ஸ் அண்ட் அவங்களோட ஒர்க்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 ப்ரோஸ் த நோஸ் ஜுவல் சி ராஜகோபாலாச்சாரி. த நோஸ் ஜுவல் சி ராஜகோபாலாச்சாரி. நோஸ் அப்படின்னு பாருங்க, இந்த பக்கம் ராஜான்னு பாருங்க, இந்த பக்கம் ஆச்சாரி அப்படின்னு இருக்கு. இப்போ ராஜாக்களோட நோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ப்பாக ராஜா மாதிரி இருக்காங்க அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி சிற்பங்களில் வந்து நோஸை வடிவமைக்கிறதுல வந்து ஆசாரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்க வந்து கலைநயத்தோட ஒரு அரசன் மாதிரி அந்த நோஸை வந்து அழகாக வடிவமைப்பாங்க. ஸோ த நோஸ் ஜுவல் சி ராஜகோபாலாச்சாரி, ராஜா ஆசாரி, இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. த நோஸ் ஜுவல் சி ராஜகோபாலாச்சாரி. ஓகே, நெக்ஸ்ட்டு போயம் ஸ்பெஷல் ஹீரோ கிறிஸ்டினா எம் கர்ஷன். ஸ்பெஷல் ஹீரோ கிறிஸ்டினா எம் கர்சன். இப்போ ஹீரோ அப்படின்னா அவங்கவுங்க பையனை தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ என்னோடய பையன்தான் என்னோட ஹீரோ மாதிரி அப்படின்னு. ஸோ ஸ்பெஷல் ஹீரோ கிறிஸ்டினா எம் கர்சன். நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட் ரீடர் த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 ரஸ்கின் பாண்ட். த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 ரஸ்கின் பாண்ட். இப்போ பிளாட்ஃபார்ம், அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லலாம் நம்ம போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ரஸ்கினை வந்து ரஷ்ஷாக மாற்றிக்கிறங்க. ஓகேவா? உமன் ஆன் பிளாட்ஃபார்ம்னு வந்துச்சுன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஓகே, த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 ரஸ்கின் பாண்ட். நெக்ஸ்ட்டு யூனிட் 2 ப்ரோஸ் ஹாபி டர்ன்ஸ் இன்டு எ சக்ஸஸ்ஃபுல் கெரியர். இதுக்கு ஆத்தர் நேம் கொடுக்கல, மறுபடியும் சொல்கிறேன். த ஹாபி டர்ன்ஸ் இன்டு எ சக்ஸஸ்ஃபுல் கெரியர். நெக்ஸ்ட் போயம் மை ஹாபி ரீடிங் அருணாச்சலம் சந்திரசேகரன். மை ஹாபி ரீடிங் அருணாச்சலம் சந்திரசேகரன். இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மை ஹாபி அப்படின்னு இருக்குல்ல, இதில் அருணாச்சலம் அப்படின்னுருங்க. நான் வந்து மந்த்லி வந்து என்னோட ஹாபியாகவே நான் வச்சுருக்கேன் அருணாச்சலம் அப்படிங்கிற டெம்பிளுக்கு போகிறத. ஓகேவா? என்னோட ஹாபியாகவே வச்சுருக்கேன் அருணாச்சலம் டெம்பிளுக்கு போகிறத. ஓகே, மை ஹாபி அருணாச்சலம் சந்திரசேகரன். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட் ரீடர் ஜிம் கார்பெட் எ ஹண்டர் டர்ன்ட் நேச்சுரலிஸ்ட். ஜிம் கார்பெட் எ ஹண்டர் டர்ன்டு நேச்சுரலிஸ்ட். இதுக்கு வந்து ஆத்தர் நேம் வந்து கொடுக்கல. யூனிட் 3 ப்ரோஸ் சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட் நத்தானியல் ஹாவ்த்ரோன். சர் ஐசக் நியூட்டன் இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட் த நத்தானியல் ஹாவ்த்ரோன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நல்ல ஜீனியஸாக இல்லாட்டா நம்மளை ஹாவ்த்ரோன், நம்மளை எப்படி ட்ரீட் பண்ண ஹவ்வுன்னு மாற்றிக்கிறோங்க, த்ரோ பண்ணிடுவாங்க. ஒரு நல்ல சயின்டிஸ்டாக இருந்தால் மட்டும்தான் பீப்புள்ஸ் வந்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. நல்ல சயின்டிஸ்டாக இல்லாட்டா, ஜீனியஸாக இல்லாட்டா நம்மளை வந்து த்ரோ பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோங்க. நெக்ஸ்ட்டு போயம் மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் ஜார்ஜ் எலியட். மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் ஜார்ஜ் எலியட். அதாவது நம்ம லைஃப்பை ஒர்த்தாக நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னா நம்மளை சார்ஜ் ஏற்றிக்கிறணும், அதாவது எனர்ஜி ஏற்றிக்கிறணும். அந்த மாதிரி நம்ம மைண்டை சார்ஜோடு வச்சுருந்தா தான் நம்ம வந்து நல்லா ஒர்த்தாக நம்ம லைஃப்பை வந்து உருவாக்க முடியும். மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் ஜார்ஜ் எலியட். நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட் ரீடர் த 3 கொஸ்டின் லியோ டால்ஸ்டாய். த 3 கொஸ்டின் லியோ டால்ஸ்டாய். அதாவது நம்ம ஸ்கூல்லலாம் லாஸ்ட்டு 3 பெஞ்சில் வந்து யாரை உட்கார வைப்போம்னா ரொம்ப டாலாக இருக்கிற பசங்களை தான் உட்கார வைப்போம். ஓகேவா? லாஸ்ட்டு 3 பெஞ்சில் இருக்கிற பசங்கிட்ட தான் கொஸ்டின் கேட்போம். அப்படி கேட்குற பசங்க எல்லாருமே ரொம்ப எப்படி இருப்பாங்க, ரொம்ப டாலாக இருப்பாங்க. லாஸ்ட்டு 3 கொஸ்டின், அதை லாஸ்ட்டு 3 பெஞ்சாக மாற்றிடுங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப டாலாக இருப்பாங்க. ஓகேவா?
ஓகே, ஃபோர்த் யூனிட் ப்ரோஸ். மை ரெமினிசின் ரவீந்திரநாத் தாகூர். மை ரெமினிசின் ரவீந்திரநாத் தாகூர். ஒரு சீன் பார்த்த உடனே ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஒரு போயமோ ஒரு ஸ்டோரியோ வந்து மேக் பண்ணிடுவாங்க. ஒரு சீன், ரெமினிசின் தாகூர். ஓகே, நெக்ஸ்ட்டு எ திங்க் ஆஃப் பியூட்டி. இதுக்கு வந்து ஆத்தர் நேம் வந்து கொடுக்கல. எ திங்க் ஆஃப் பியூட்டி, இதுக்கு ஆத்தர் நேம் வந்து கொடுக்கல. சப்ளிமெண்ட் ரீடர் கிராசிங் த ரிவர் மனோஜ் தாஸ். கிராசிங் த ரிவர் மனோஜ் தாஸ். இப்போ ஒரு ரிவரை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கிடையில் வந்து ஒரு பாதை வந்து இருக்கணும். நம்ம ரோட்டில் போகும்போதெல்லாம் டேஷ் மாதிரி ஒரு ஒயிட்டில் கோடு போட்டிருப்பாங்கல்ல, அது எதுக்குன்னா நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு. அதான் இங்கே தாஸை வந்து நம்ம டேஷ்னு மாற்றிக்கிடுவோம். ஓகேவா, கிராசிங் த ரிவர், அந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு டேஷ் போட்டிருக்கோம். அந்த மாதிரி கிராசிங் த ரிவர் மனோஜ் தாஸ். யூனிட் 5 ப்ரோஸ். பீயிங் சேஃப். ஆத்தர் நேம் கொடுக்கல. போயம் ஃபயர் ஒர்க் நைட். இதுக்கு ஆத்தர் நேம் கொடுக்கல. சப்ளிமெண்ட் ரீடர் வென் இன்ஸ்டிங்க்ட் ஒர்க்ஸ் அடாப்டட் ஃப்ரம் பிளாக் பியூட்டி பை அண்ணா சீவல். வென் இன்ஸ்டிங்க்ட் ஒர்க்ஸ் அடாப்டட் ஃப்ரம் பிளாக் பியூட்டி பை அண்ணா சீவல். இதை வந்து கொஞ்சம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டிங்க்டாக ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? நம்ம வீட்டில் அண்ணா வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்ஸ்டிங்க்டாக நம்ம உடனே வெளியே போகிறோம் அப்படின்னா யார் ஹெல்ப் பண்ணுவா? அண்ணா. இன்ஸ்டிங் ஒர்க்ஸ் அண்ணா சீவல். அதை வந்து ஃபுல்லாக மெமரி பண்ணிக்கிறங்க. அடாப்டட் ஃப்ரம் பிளாக் பியூட்டி பை அண்ணா சீவல். யூனிட் 6 ப்ரோஸ். ஃப்ரெண்ட்ஷிப். ஆத்தர் நேம் கொடுக்கல. போயம் லெசன் இன் லைஃப். ஆத்தர் நேம் கொடுக்கல. சப்ளிமெண்ட் ரீடர் ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எ ட்ரூ ஸ்டோரி. ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எ ட்ரூ ஸ்டோரி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்மகிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்கிறது வந்து உண்மையான ஒரு ஸ்டோரி, நம்புகிற மாதிரியே நமக்கு ஒரு பொய்யான ஸ்டோரியை கூட நம்மகிட்ட சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, ரொம்ப நம்பகத்தன்மையாக ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னாவே சொல்கிறது எல்லாமே ஒரு ட்ரூ ஸ்டோரியாக சொல்கிற மாதிரியே தான் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு யூனிட் 7 ப்ரோஸ். சைஃபர் சேஃப்டி. இதுக்கு ஆத்தர் நேம் கொடுக்கல. சைபர் சேஃப்டி. நெக்ஸ்ட்டு போயம் மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக். சாந்தினி கோவிந்தன். அதாவது நம்மளோட கம்ப்யூட்டர் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கோவிந்தா கோவிந்தா அப்படி சொல்லுவோம்ல. ஓகேவா, அதுதான் மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக். சாந்தினி கோவிந்தா. ஓகே, நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட் ரீடர் த மிஸ்ட்ரி ஆஃப் த சைஃபர் ஃப்ரெண்ட் சாகுயா. த மிஸ்ட்ரி ஆஃப் த சைஃபர் ஃப்ரெண்ட் சாகுயா. இப்போ ஒரு மிஸ்ட்ரியான ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம ஃப்ரெண்டு சொல்லும். சப்ளிமெண்ட் ரீடர் த மிஸ்ட்ரி ஆஃப் த சைஃபர் ஃப்ரெண்ட் சாகோயாக். அதாவது மிஸ்ட்ரி, சைபர் இது மாதிரி ரிலேட்டடான ஸ்டோரிஸை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது நம்ம என்ன ஆகும்னா ஷாக் ஆகும். ஓகேவா, த மிஸ்ட்ரி ஆஃப் த சைஃபர் ஃப்ரெண்ட் ஷாகோயாக். யூனிட் 8 ப்ளே ஜாக் அண்ட் த பீன் ஸ்டாக். ஸ்டீவன் கெலாக். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஜாக்கி ஜான் மாதிரி, ஜாக்கை வந்து ஜாக்கி ஜானாக நினச்சிக்கிறோங்க. ஜாக்கி ஜான் மாதிரி நம்ம இருக்கணும்னா கெலாக்ஸ் குடிங்க. ஜாக் கெலாக். ஓகே, ஜாக் அண்ட் த பீன் ஸ்டாக் ஸ்டீவன் கெலாக்ஸ். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிவடையுது. இது மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.